நீங்க ஏன் பின்னால விரட்டிட்டு வரீங்க? நீ ஏன் இப்படி முன்னால ஓடிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன பாதியா இல்ல? போங்க. போங்க. ஐயோ, அது எப்படி போறது? இவ்வளவு பெரிய பாதையில எனக்கு துணை இல்லாம தனியா போறதுக்கு பயமா இருக்குமா? இப்படி பாதையை மறிச்சு ஒரு பெண்ணோட பேசுறது ஒரு ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. ஓ அம்மணி, திருமதி அவர்களே, ஜெயந்தி அம்மை அவர்களே, என்ன இப்பாட்டை எவன் சொல்கின்றது? நரகத்துக்கு. ஐயோ, அங்கெல்லாம் பெரிய பெரிய துஷ்டர்கள் வாழ்றாங்க. இப்ப நீ தனியா போனீன்னா, இல்ல நீ இல்ல உன்ன மாதிரி எந்த பொண்ணாலும் தனியா போனா எங்கே உன் காதலன்? ஏன் அவனை விட்டு விட்டு நீ மட்டும் தனித்து வருகிறாய் அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த விளையாட்டெல்லாம் அவகிட்ட வச்சுக்க. எவகிட்ட? அவகிட்டதான். எவகிட்டன்னு கேக்குறேன். மெஷின் மரவுல ரொம்ப அக்கறையா பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவகிட்ட. வந்திய வழிக்கு நான் அப்பவே நினைச்சேன், நாங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறோம்னு ஒட்டு கேட்கறதுக்கு தானே வந்த. நீ நான் ஒட்டு கேட்க வந்தேன். வேற எதுக்கு வந்த? நான் ஒண்ணு ஒட்டு கேட்க வேற எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்க தான் வந்தேன். இல்ல நீ போய் சொல்ற. நான் ஒண்ணு போய் நீ போய் சொல்றேன்னா போய் சொல்ற. என் கையில அடிச்சு சொல்லு, இல்ல என் தலையில அடிச்சு சொல்லு. அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்கற மாதிரி அப்படி வந்து நின்னு என்ன பேசிக்கிறோம், ஏது பேசிக்கிறோம், என்ன பைத்தியம். இது கூட உனக்கு தெரியல. நான் உன்னை கோச்சிக்காம என்ன பண்றது? அந்த முதலாளி பொண்ணு என்னமோ கையில ஒரு பேக்கை தூக்கிட்டு விச்சுக்கு நடந்து வந்து, மிஸ்டர் மாணிக்கா நேத்து டான்ஸ் பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, எப்படி இருந்தது ரொம்ப பூனை மாதிரி என் காலை சுத்திக்க ஆரம்பிச்சு. அதனால கோச்சிக்கிட்டேன். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். வேற உன்னை கோச்சிக்காம நான் அந்த பொண்ணை கோச்சிக்க முடியுமா? முதலாளி பொண்ணாச்சே, நாளைக்கு வீட்டுக்கு சீட் கொடுத்துருவா நமக்கு. சரி, அது போகட்டும். நானே என்னுடைய தப்ப நானே ஒத்துக்கிறேன். வேணா நான் கண்ணத்துல போட்டுக்கிட்டுமா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. உன் அழுக வேற எதை சொல்லுதான்? நான் எங்க அழுறேன்? இது என்ன கண்ணீரா பன்னீரா? சரி, நான் என் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல, இனிமே சமாதானம். சமாதானம் கோமல்ல சமாதானம். எங்க கை கொடு அப்பதான் நல்ல பொண்ணு. கை கொடு ஓகே. சைக்கிள்ல? சைக்கிள்? ஆமா ஆமா. நானே ராஜகுமாரனா இருந்தேன்னா 6 குதிரை பூட்டின ரதத்துல உன்னை உட்கார வச்சுக்கிட்டு சும்மா ஜம் 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 ஜம்னு ஊர்வலம் வருவேன். இல்ல நானே ஒரு மில் ஓனர் சன்னா இருந்தேன்னா சும்மா டபார்னு 4 பிளேனை கொண்டுட்டு வந்து நிறுத்தி 4லையும் உட்காருன்னு சொல்லுவேன். என்ன பண்றது? நான் லேபர். நமக்கு கிடைச்சதெல்லாம் இந்த ஓட்ட சைக்கிள் தான். கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதும் இதுல தான், காதலும் இதுல தான். என்ன பண்றது? உட்காரு. நான் சைக்கிள், எனக்கு சைக்கிள் விட தெரியாது. உட்காருன்னா உனக்கு விட தெரியாது. எனக்கு தெரியாது. நான் கத்து கொடுக்குறேன். நான் விட்டதே இல்ல. விட தெரியலன்னா என்ன? நான் கத்து கொடுக்குறேன். விழுந்துட்டேனா நான் காப்பாத்துறேன். உட்காரு. எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கு. நான் பக்கத்துல இல்ல. உட்காரு. முள்ள அப்படித்தான். ஹேண்ட் பாரை கரெக்டா பிடிச்சுக்க. நான் இப்ப தள்ளுவேன், கீழே விழுந்துட கூடாது. பயமா இருக்கு. பயப்படாத. தள்ளுவேன், கீழே விழுந்துட கூடாது. போ, கீழே விழுந்துட கூடாது. கீழே விழுந்துட கூடாது. ஜெயந்தி! 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 ஒண்ணுல எனக்கு சிரிப்பா வருது. ஆமா, நீயே சிரிக்கிற என்ன? எனக்கும் ஒண்ணும் புரியல. நாம 2 பேரும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே, யாராவது நம்ம பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க? நினைச்சிட்டு போறாங்க பைத்தியக்காரங்க. ஆமா, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேள. இந்த மாதிரி எப்பவாவது இன்னொரு பொண்ணோட பழகிருக்கீங்களா? பொண்ணா? எத்தனையோ பெண்ணு. என் ரிக்ஷாவில யாராவது பெண்களே கிடையாது. இங்க இருந்து அங்கே போயிட்டு. அப்படி இல்ல. நிஜமா ஒரே ஒரு தடவை இந்த ஊர்ல தான், நம்ம வீட்டுக்கு பின்னால அந்த களத்து மேடு இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு இருக்கு. நிம்மதியான இடம், யாரும் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு பரீட்சை டைம். நான் தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கத்துல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு பாரு, அந்த கிணத்துல அந்த பொண்ணு தண்ணி அரைச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த பொண்ணு? அதான் அந்த இவரோட மக. பேர் கூட மறந்து போச்சு. பரவாயில்ல. அந்த பொண்ணு தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தா.
அப்ப காத்து வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்ததா. அப்ப என்ன ஆச்சு, என்னாச்சு? என்னுடைய புஸ்தகத்துல இருந்து ஒரு பேப்பர் பிச்சுக்கிட்டு போய் காத்துல படபட அடிச்சுட்டு போய் அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கிணத்துல விழுந்துச்சா? இல்ல, அந்த பொண்ணு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தால அந்த பக்கெட்ல போய் விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பொண்ணு குனிஞ்சு அந்த பேப்பரை முள்ள எடுத்து, இது பேர் என்ன, முந்தானியால நல்லா 2 பக்கம் தொடச்சு அதை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நின்று என்கிட்ட கொடுத்தேன். உங்க பக்கத்துலயா? கொடுத்துட்டு அவ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. என் காதுல ஒண்ணும் விழுவல. ஏன் விழுவலன்னா, என்னதான் ஒரு பொண்ணு, நான் ஒரு ஆம்பளை தனியா இருக்கிறேன், என்ன வந்து முன்னு வந்து பாத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா என் மனசு என்ன சும்மா படக் 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 அடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்புறம் என் மனசுல தைரியத்தை எல்லாம் வரவழைச்சுக்கிட்டு, இந்த புள்ள நீ என் முன்னால நிக்காத, என் மனசை என்னென்னமோ பண்ணுது, நீ இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னீங்களா? சொல்ல நினைச்சேன். ஆத்திரத்துல வாய் குளறி இந்த புள்ள வந்து இப்படி உட்காரு அப்படின்னு போன்னு சொல்ல நினைச்சீங்க, ஆனா பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளவு உட்கார்ந்துட்டாங்க. கிட்ட எவ்வளவு கிட்ட? இப்படி. அப்புறம் என்ன? அப்புறம் நிலைமை ரொம்ப எக்கச்சக்கமா போச்சு. என்ன எக்கச்சக்கம்? என் மூஞ்சி எல்லாம் வேர்த்து போச்சு, கண்ணெல்லாம் சவந்து போச்சு, காதெல்லாம் அடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு, வாய் பேச முடியல, உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு. ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு. துணிஞ்சு நானே அவளை கேட்டுட்டேன். என்ன கேட்டீங்க? உன் பேர் என்ன? ஓ, பேரு கூட கேட்டுட்டீங்களா? ஆமா, பேரு கேட்டு. அப்போ அவ ரொம்ப அழகா இருந்திருக்கணும். அவ்வளவு ஒண்ணும் பரவாயில்ல, நல்ல அழகு, சுருட்டையான முடி, நல்ல பெரிய கண்ணு. ஆமா, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அது பார்த்தது எப்படி மறந்து? மனசை விட்டு மறக்கவே முடியல. அது இல்ல, அது இந்த பாத்து நீ ஏதோ வித்தியாசமா பேசுற. நானு என்ன சொல்றது, நான் நீ கேட்டதை சொன்னேன். நான் அப்ப ஏதோ தப்பா சொன்னேன். நான் கேட்க தயாரா இல்ல. ஒண்ணு வேண்டாம், எல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உட்கார்ந்தாளா, பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாளா? ஐயோ, நான் சொல்றத கேள. எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட. அப்ப எனக்கு வயசு என்ன, 10. அந்த பொண்ணுக்கு 8. நீங்க பெரிய மோசக்காரர். உங்களை நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டேன்? கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். உண்மையா நம்ப மாட்டேன்? இங்க வாங்க, நிச்சயமா நம்ப மாட்டேன். சத்தியமா? நம்புறேன். தெற்கும் கிட்ட சீக்கிரம் எடுத்து சின்னம்மா ரொம்ப கோவமா இருக்கிறாங்க. குட் ஈவினிங் பேபியம்மா. என்ன? டின்னர் ரெடி பேபியம்மா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். சரி பேபியம்மா. சாப்பாடு வேணானா வேற என்ன வேணும் பேபியம்மா? ஓஹோ, அதுவா? யோ, என்ன கேக்குறாங்க? பேபியம்மாக்கு என்ன வேணுமா? ஏப்பா சமயக்கட்டுக்கு போன் பண்றீங்க? நான் சொல்லையா போச்சு. என்னம்மா ஏன் சாப்பிடல? நோ பசி மாஸ்டர், நோ பசி மாஸ்டர். என்ன சமைச்சானுங்க?
அவளுக்கு வேண்டியது ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன? எல்லாம் செய்து வச்சிருக்கு மாஸ்டர். காலிஃபிளவர் ஒரு பச்சடி, பட்டாணி பொரியல், பீன்ஸ் சூப்பு, சிக்கன் சூப்பு, டொமேட்டோ பாத்து, வெஜிடபிள் புலவு, கட்லெட், சாப்ஸ், சிப்ஸ், குருமா, ஸ்டாப் இட் மேன். அவியல் பொரியல், குழம்பு, ஸ்டாப் இட். பிரியாணி, கல்யாணி, பதர்வணி. ஸ்டாப் இட். நான் சாப்பிட்டேன் பிரதர். மாஸ்டர் ஷட் அப். அதத்தான் செய்ய மறந்துட்டாரு சமயக்காரர். அதத்தான் வேணுங்கிறாங்க அந்த மாவு. ஓ யூ ஃபூல். இது இவர் என்னமோ புதுசா கேட்கிறாரு. பேபி என்னப்பா? ஏமா சாப்பிடல? எனக்கு பசி இல்ல. வாட்? பசி இல்லையா? டாக்டர் கூப்பிட்டுமா? கூப்பிடுங்க. கூப்பிட்டு அந்த டாக்டரே சாப்பிட சொல்லுங்க. என்ன கோயில கோவமா இருக்கு? அது என்னன்னு தெரியலீங்க. வேகமா வந்தாங்க, ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, பார்த்தா பாவமா இருக்குதுங்க. அதத்தான் விசாரிச்சு. ஸ்டூபிட். பேபி 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 ஏமா சாப்பிடல? பேபி பேபி. அப்பா, நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். என்னம்மா? இந்த வீட்ல ஒருவேளை சாப்பிடாம இருக்க எனக்கு உரிமை உண்டா இல்லையா? என்னம்மா அப்படி சொல்ற? நிச்சயமா உண்டு. தேங்க்யூ. குட் நைட். மேனேஜர் சார், எழுதுங்க. சங்கர்லால் சேட் விஜயவாடா 350 பேர். ரொம்ப குறைச்சிட்டீங்களா? குறைஞ்சு 500 பேரா கொடுங்க. இதை பார்த்து சேட், நான் பாக்கி பேர் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது போறோம். என்ன செட்டியார், உங்களுக்கு 200 பேர் போடவா? என்னங்க இது? நம்ம சேலம் கிடைக்க பார்த்தாருங்க, கோயம்புத்தூருக்கு. சரி, செட்டியாருக்கும் 350 பேர் போடியா? சார், பாக்கி 2 பேருக்கும் 100 பேர். சார் வாங்க. நமஸ்காரங்க. நமஸ்தே. போய் போர்மேன் சரவணன் கூப்பிடு. கும்பிடுறேனுங்க. சரவணா, இன்னொரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன். இந்த தடவை தீபாவளிக்கு நிறைய ஆர்டர்ஸ் புக் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. உங்க மனசுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பாருங்க. அது சரி, அவ்வளவு சரக்கையும் தீபாவளிக்கு ஒரு மாசம் முந்தையே சப்ளை செய்தாகணும். நீ நம்ம தொழிலாளர்கள் எல்லாம் கண்டு பேசி எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுமோ அப்படி செய்யணும்னு சொல்லு. வருஷா வருஷம் போனஸ் கொடுக்கறது போலவே இந்த வருஷமும் போனஸ் உண்டுன்னு சொல்லு. ஆகட்டுங்க.